குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் 20, 2024 வியாழக்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான பிடிஎஃப் நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? முக்கியமானது பார்த்திங்கன்னா முல்லை பெரியாறு இடுக்கி அணையில் வெள்ளம் ஏற்படுற ஆபத்துகளை விண்வெளி தொழில்நுட்பத்தின் உள்ளீடுகள் மூலம் பார்த்திங்கன்னா தடுக்கிறத குறித்து பார்த்திங்கன்னா இஸ்ரோவினுடைய தலைவரான சோம்நாத் அவர்களும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு சுற்றுலாத்துறை இணையமைச்சரான சுரேஷ் கோபி அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா சந்தித்து அதை பற்றி பேசியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கடலோர காற்றாலை திட்டம் செயல்படுத்திருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 6853 கோடி செலவில் பார்த்திங்கன்னா தமிழகம் மற்றும் குஜராத்தில் பார்த்திங்கன்னா தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட கடலோர காற்றாலை எரிசக்தி செயல்படுத்துறதுக்கான திட்டம் ஒப்புதல் ஆகிருக்கு. அதனால் இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முதன்மை தலைமை கணக்காளராக பார்த்திங்கன்னா டி ஜெயசங்கர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து கடலோர பகுதியில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஒத்திகை நடத்தியிருக்காங்க. தமிழக கடலோர மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா சாகர் கவச் அப்படின்ற பாதுகாப்பு ஒத்திகை பார்த்திங்கன்னா புதன்கிழமை நடந்திருக்கு. மும்பையில் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த தீவிரவாதிகள் நடத்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா 100கணக்கான பேர் பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கடலோர பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்காக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 6 மாதமும் பார்த்திங்கன்னா சாகர் கவச் அப்படின்ற பெயரில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு துறையால் பார்த்திங்கன்னா ஒத்திகை நடத்தப்படுது. இதில் பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறை, காவல்துறை இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது ஃபுல்லாமே இம்பார்ட்டன் தான், நோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா பீகார் மாநிலம் ராஜ்கிரியில் பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய புதிய வளாகத்தை பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? பீகார் மாநிலம் ராஜ்கிரி அப்படின்ற இடத்துல தான் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் பார்த்திங்கன்னா புதுப்பிச்சு அங்கே ஒரு பில்டிங் திறந்துருக்கிறாங்க. ஓகேங்களா? மிக தரமான ஆய்வு சார்ந்த உயர்கல்வியை உருவாக்குவதற்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு பார்த்திங்கன்னா 1 லட்சம் கோடி பார்த்திங்கன்னா சிறப்பு நிதி ஒதுக்கியிருக்கு. ஓகேங்களா? தற்போது இந்தியாவில் பார்த்திங்கன்னா 23 ஐஐடிகளும் IIM எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 21ஆகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனைகளோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் இருக்குது. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 23 ஐஐடியும் 21 IIMம் அப்புறம் பார்த்திங்கன்னா 22 எய்ம்ஸ் நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம் மாணவர்கள் தங்கி படிக்கும் உலகின் பழமையான பல்கலைக்கழகமாக கருதப்படுது. இந்த நாலந்தாவினுடைய இடிபாடுகள் பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு தான் ஐநாவோட பார்த்திங்கன்னா பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. முக்கியமானது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான கேட்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம ஜென்ரலாகவே இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, 2016 வந்துருச்சு. ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகத்தோட இடிபாடுகள் பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு தான் ஐநா பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அடுத்து புதிய நாலந்தா பல்கலைக்கழகம். இப்போ நாலந்தா பல்கலைக்கழகமானது நாலந்தா 2010ஆம் ஆண்டு சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 14 மாணவர்கள் மட்டுமே படிச்சுட்டு இருந்தாங்க. பல்கலைக்கழக கட்டுமான பணிகள் பார்த்திங்கன்னா 2017 தொடங்கப்பட்டு இப்போது புதிய வளாகம் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா ஆய்வு மையம், இந்தோ பெர்சிய ஆய்வு மையம், மோதல் தீர்வு ஆய்வு மற்றும் அமைதிக்கான ஆய்வு மையம், ஒரு பொதுவான காப்பக வளாக மையம், இந்த 4 மையங்களும் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. 3 லட்சம் நூல்களை கொண்ட நூலகத்தில் பார்த்திங்கன்னா நிகழாண்டு செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா கட்டு முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் பார்த்திங்கன்னா நாளைக்கு யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது. இதில் பார்த்திங்கன்னா சர்வதேச யோகா தினமான ஜூன் 21 நடக்கிறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகரில் இருக்கிற தால் ஏரி கரையில் தான் நடக்குது. முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. சென்ற ஆண்டு பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா ஐநாவுடைய தலைமையகத்தில் பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. அது பார்த்திங்கன்னா 9வது சர்வதேச யோகா தினம். இப்போ நடக்கிறது பார்த்திங்கன்னா 10வது சர்வதேச யோகா தினம் எங்கே நடக்குது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் பகுதியில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற தால் ஏரி அந்த கரையில் தான் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஓகேங்களா? பிரதமர் நரேந்திர மோடி பார்த்திங்கன்னா ஐநா சபை உரையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் பார்த்திங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினமாக கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில் 10வது சர்வதேச யோகா தினம் பார்த்திங்கன்னா நாளைக்கு அனுசரிக்க இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா
பின்லாந்தில் நடைபெறும் பாவோ நுர்மி தடகள விளையாட்டு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நட்சத்திர வீரரான நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதலில் வந்து முதல் முறையாக தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. இந்த போட்டியில் இவர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வெல்றாரு. ஓகேங்களா. நடப்பு ஒலிம்பிக் மற்றும் உலக சாம்பியனாக இருக்கிறார் அவர். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடைபெற்ற ஒலிம்பிக் நீச்சல் தகுதி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கான 100 மீட்டர் வந்து பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு வீராங்கையான ரீகன் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா 57.13 வினாடிகளில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கை எட்டி புதிய உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து 2021 வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசால் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா 81 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் இந்தியாவில் மட்டும் 21 லட்சம் பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2ஆம் இடத்துல இருக்குது, சீனா வந்து முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 21 லட்சம் பேரும், சீனாவில் 23 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசால் வந்து உயிரிழந்திருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஹெல்த் எக்ஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற நிறுவனமும் ஐநா யுனிசெஃப் அமைப்பும் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாடு தொடர்புடைய உயிரிழப்புகள் வந்து முந்தைய ஆண்டு காட்டிலும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இந்தியாவும் சீனாவும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மொத்த உயிரிழப்பில் 54% வந்து பார்த்திங்கன்னா இந்த இரு நாடுகளுடைய பங்கு இருக்குது. உணவு பற்றாக்குறை, உயர் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அபாயம் கொண்டதாக வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசு வந்து திகழ்கிறது. ஓகேங்களா. தெற்காசியாவில் வந்து பார்த்திங்கன்னா புகையிலை தான் முதலிடத்தில் இருக்குது, அதனால் ஏற்படுற உயிரிழப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை, உயர் ரத்த அழுத்தம், அந்த பாதிப்புக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாடு இருக்குது. ஓகேங்களா. மொத்த காற்று மாசுபாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 81 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12%. ஓகேங்களா. இந்த ஆண்டில் உலகளவில் இறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 12% இறப்புகள் வந்து இதால் மட்டும் ஏற்பட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த காற்று மாசுபாடு இறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா 90%, அதுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா 72 லட்சம் மக்கள் வந்து எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னா ஒரு நுண்ணுயிரோட பேர் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. BM2.5 அப்படின்ற நுண்ணுயிரால் தான் ஏற்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா மனிதன் சுவாசம் மூலியமாக, காற்றின் மூலியமாக பரவி சுவாசம் மூலியமாக உள்ள பிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2.5 மைக்ரோமீட்டர் விட்டம் தான் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலம் நுரையீரலில் நுழைந்து ரத்த ஓட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊடுருவி பல பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஓகேங்களா. உலகமெங்கிலும் உள்ள மோசமான சுகாதார பாதிப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த BM2.5 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணியாக கண்டறியப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்து வடகொரியா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கும் அந்த நாட்டினுடைய அதிபரான கிம் ஜோங் உன் அவங்களுக்கிடையே வந்து பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. 2 நாடுகள் வந்து எந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கினாலும் இன்னொரு நாடு வந்து உதவ வேண்டும் அப்படின்றது தான் அந்த பாதுகாப்பு. ஓகேங்களா. இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தலைநகர், ஓகேங்களா, வடகொரியாவோட தலைநகர் பியோங்கியாங்கில், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. 2 நாட்டோட அதிபருடைய பேரும் தெரிஞ்சுக்கோங்க, என்ன ஒப்பந்தம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். தலைநகர் பேர் சும்மா படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரானை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான நர்கீஸ் முகமதி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிறையில் அடைச்சிட்டாங்க. அரசுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தினாலும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து இன்னொரு வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டு வந்து பார்த்திங்கன்னா சிறை வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இவங்க வந்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்காங்க அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தென்னாப்பிரிக்காவின் அதிபராக வந்து பார்த்திங்கன்னா சிரில் ரமபோசா அவர் வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்கிறார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெம்பங்கோட்டை அகழாய்வு. ஓகேங்களா. வெம்பங்கோட்டை எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் வெம்பங்கோட்டையில் இருக்குது. இங்கே வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுடுமண் உருவ பொம்மைகள், கண்ணாடி மணிகள், பழங்கால செங்கல்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. வெம்பங்கோட்டை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, முக்கியமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.